யாரையும் விடக்கூடாது. நம்ம வேட்டையாடியே ஆகணும். விச்சர்ஸ் விச்சர்ஸ் ஸ்காட்லாண்ட்ல விச்சர்ஸா? அழகு ராஜா தொட்டது எல்லாம் அழகு ஜோரா. குழந்தைகளின் ஹீரோ தாண்டா, எதிரிகளுக்கு ஜீரோ தாண்டா. இவரை வெல்ல எவரும் இல்லை. இவன் தானே ஆலை நாளினா. ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சூப்பர் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். வரும்போது கதவை தட்டிட்டு வர மாட்டேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. நீங்க எல்லாரும் எனக்கு கால்ஃப் விளையாட தெரியாதுன்னு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போறேன். என் விளையாட்டை பார்த்து இன்டர்நேஷனல் கால்ஃப் கிளப்ல என்ன ஒரு ராயல் மெம்பரா சேர்த்திருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இருந்தாலும் என்ன கொஞ்சம் அதனால உடனே ஸ்காட்லாண்டுக்கு போறோம். நீங்களும் என் கூட வரீங்க. போலாம்ல. ஸ்காட்லாந்து போறது ஒன்னும் மோசமான ஐடியா கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு அந்த ஊர்ல கூட ஒரு கேஸ் இருக்கு. விச்சஸோட தொல்லைகள் தாங்க முடியலையா. என்ன விச்சஸ்னு ஏதோ பேச்சடி பட்டுச்சு. கொஞ்சம் கீழே இறக்கி விடுறியா? முடியல. சாரி. நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்காட்லாண்ட்ல டிராப்புக்கு ராயல் மெம்பர்ஷிப் கிடைச்சிருக்கு. நாம அங்க போக போறோம். எனக்கு ஸ்காட்லாந்து ஊரு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அங்க ஸ்கார்ஃப் போட்டுருப்பாங்க. அனிமல்ஸ் கூட. சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டியா? நீங்க இத என்கிட்ட சொல்லணுமா? நான் சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்பாம் மெசேஜ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்பாம் மெசேஜஸ்க்கு எதுக்காக ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வேஸ்ட். ஸ்பாம் மெசேஜா இருந்தாலும் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. அதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இறங்கிடலாம். போய் இறங்குறதுக்குள்ள நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். இங்கேயே பண்ணிடுறேன். போற கால்ஃப் கிளப்ல எனக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கணும். தெரிக்க விடுறேன். சொன்ன கேளுங்க. ஃளைட் குள்ள விளையாடாதீங்க. அச்சச்சோ. சொன்ன கேளுங்க. வேண்டாம். பாத்து. ஓ நோ. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. பிரமாதம். வந்தாச்சே. இங்கதான் கீழே எங்கேயோ வச்சேன். தொலைச்சிட்டேனா? நாம இங்க வரோம்னு சொல்லி மேனேஜர் கிட்ட சொன்னியா? என்ன சொல்லாம வரதுக்கு நான் என்ன சர்ப்ரைஸா கொடுக்கறேன்? இங்க இருந்து போயிடு. நீ எவ்வளவு கதவு தட்டினாலும் திறக்க மாட்டேன். கதவை தரையா? உன்னுடைய அருமையான குருநாதர் டிராப் வந்திருக்கேன். ஓ, நீங்க தானா? மன்னிச்சிருங்க, வந்திருக்கிறது நீங்கன்னு தெரியாம நான் அந்த மாதிரி கத்திட்டேன். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? எங்களை பார்த்தா கேக்குறீங்க? நான் விச்சஸ் வந்தாங்களோட நினைச்சேன். அப்படின்னா நீங்க அதுங்களை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களாவா? அது இந்த ஊர் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும். அத எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். மரத்துக்கு மேல இருக்கும், பில்டிங் மேல இருக்கும், ஸ்கூலுக்கு மேல இருக்கும். இப்படி எல்லா இடத்துலயும் அதுங்க தேன்பாடும். அதுக்கு ப்ரூம் ஸ்டிக்க வச்சுதான் பறக்கும். அதுங்க இந்த ஊருக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அது இந்த ஊருக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இங்க வந்து எல்லா மக்களையும் அது நிலக்குலைய வச்சுக்கிட்டு இருக்கு. நடுங்கி போயிருக்கும். ரொம்ப டெரரா இருக்குல்ல? அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் டெரர் இல்ல. பயங்கரமான விச்சஸ் எல்லாம் ராத்திரி நேரத்துல தான் வரும். நீங்க இத பாத்திருக்கீங்களா? ஆமா, அதுங்கள வந்து என்ன பண்ணும்? அது வந்து அதையெல்லாம் நான் நின்னு பாத்துக்கிட்டா இருக்க முடியும். நாம பாக்குறது அதுங்க பாத்துருச்சுன்னா நம்ம கதைக்கு ஆலி. சரி, இருக்கட்டும். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எதுக்கும் நான் இந்த ரூமை லாக் பண்ணிட்டே போறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் எதுக்கும் பயப்பட போறதில்ல. நான் வந்த வேலையை தான் பார்க்க போறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப அவசியம். நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு கிளப்புக்கு போறேன். அவர் வந்த வேலையை அவரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாம என்ன பண்ணலாம்? என்ன இப்படி கேக்குறீங்க அங்கிள்? நம்ம ஸ்காட்லாண்ட சுத்தி பார்க்கலாம். ஒன்னு சொல்லவா? நான் விச்சஸ பார்த்தா அது கூட போட்டோ எடுப்பேன். நீ என்ன சொல்ற டியா? இது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் கோல்ஃப் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமே.
கம்ம போட்டு ஒட்டி வச்சுட்டாங்களா? இவ்வளவு டைட்டா இருக்கே. ஒரு ஆம்பளையா இவ்வளவு கஷ்டப்படுறேனே. இப்ப நீங்க போலாம். ஓ. இல்ல 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 இல்ல. ஏன் இப்படி தப்பு தப்பா பண்ற? முதல்ல உன்னோட வலது காலை எடுத்து முன்னாடி வை. கைய நல்லா கிரிப்பா பிடி. ஒரு பொசிஷன்ல நில்லு. இது நீங்க எந்த புக்ல படிச்சீங்க? உண்மையா கால்ஃப் விளையாடுறவங்களுக்கு இத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். நீ இதுக்கு கத்து குட்டிமா. இப்பவாது நான் போய் விளையாடலாமா? விளையாடு விளையாடு. கிட்ட போச்சுன்னு அலட்டிக்காத. உள்ள போகணும். ஏன்னா இருந்தாலும் நான் கரெக்டா தான் டிரைவ் பண்ணேன். என்ன டிரைவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாலானா உள்ள போகலையே. என்ன கவனி, குருநாதரை பக்கத்துல வச்சுக்கிட்டு விளையாடுறத பாரு. நீங்க அடிச்சடியில அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு போல. ஆமா. நமக்கு கண்டிப்பா ஒரு ஐ விட்னஸ் தேவை. அப்படி கிடைச்சாங்கன்னா யாராவது ஒருத்தர் விட்சஸ பார்த்து அதை சொல்லுவாங்கல்ல? கமான் பெஞ்சமின், மக்கள் கிட்ட நானே கேள்வி கேக்குறேன், நீ பேசாதண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஊர்ல பிச்சஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க அதை பாத்திருக்கீங்களா? ஹலோ, நீங்க இந்த கிராமத்துல எங்கயாவது விச்சஸ பாத்திருக்கீங்களா? நீ கேக்குற கேள்வி ஒன்ன மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதுதான் இந்த ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் இது என்ன கேள்வி? ப்ளீஸ் மேடம், எங்களுக்கு ஒரு ஐ விட்னஸ் இருந்தா தான் நாங்க இந்த ப்ளூ கரண்ட் கேக். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். இது ரொம்ப மோசம். விச்சஸ பத்தி தெரிஞ்சுக்கவே விட மாட்டாங்க, பதிலும் சொல்ல மாட்டாங்க. பயம்தான். பயம் இது வரைக்கும் யார விட்டுருக்கு? அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்னால நம்பவே முடியல. கொஞ்சம் வழிவிடுங்க. நான் பார்க்கணும். அம்மாக்கு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்களே. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. இத பண்ணாங்க. அங்கிள், நீங்க உயரமா தானே இருக்கீங்க, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். செவுத்துல ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு மெசேஜா எழுதி வச்சிருக்காங்க. முழு பௌர்ணமி அன்னைக்கு நாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். அந்த ராத்திரி உங்க யாருக்குமே நிம்மதியான தூக்கம் இருக்காது. அது சரி, என்னைக்கு பௌர்ணமின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெஞ்சமின், இந்த ஊர்லயே ரொம்ப உயரமான இடம் எதுன்னு தெரியுமா? செக் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா அது இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும். சீக்கிரமா கண்டுபிடி. எனக்கு தெரியும், பால் இங்க தான் எங்கேயோ விழுந்திருக்கணும். கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினைச்சல்ல, எடுத்துட்டேன் பாத்தியா? இப்ப பாரு, அடிக்கிற அடியில கரெக்டா போய் விழும். மறுபடியும் ஊருக்குள்ளதான் போயிருக்கு. ஓ, நீ என் கவனத்தை சிதறடிச்சிட்ட. அதனாலதான் ஷாட் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்னோட சாப்பாட்டுல காரம் ஜாஸ்தின்னு நீ சொல்ல வரியா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலீங்களே. இத சாப்பிட்டு பார்த்த போது ரொம்ப காரமா இருந்துச்சு, அதனால அப்படி சொன்னேன். கொடுமையா அரேஞ்ச் பண்ணிடலாம். எனக்கும் அதான் தெரியல. அங்க பாருங்க, இன்னொரு பால் வந்துட்டு இருக்கு. காரம் ரொம்ப காரமா இருக்கு, தாங்க முடியல. நல்ல வேலை, இப்பயாவது நான் சொன்னதை நம்புனானே. ரொம்ப சந்தோஷம். கவனிச்சியா? இந்த ஊர் மக்கள் மொத்தமா எனக்கு மரியாதை செலுத்த வந்துட்டு இருக்காங்க. என்ன, கையில மாலை தான் இல்ல. ஹலோ, வாங்க வாங்க, நான் இங்கதான் இருக்கேன். சார், நீங்களும் கோல்ஃப் விளையாடுவீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க எங்க கூட சேர்ந்து ஓடி வரீங்க? என்ன துரத்துறாங்க. 3 பேர் துரத்துறாங்க. அங்க பாருங்க. யார் நீங்க? என் பேரு வேன் மோஸ்லிங், விச் ஹண்டர்.
என்ன பண்றீங்க? இந்த கொசு தொல்லை தான், வேற என்ன? நில்லு, அவங்க வந்துட்டு இருக்காங்க பாரு.